2025-2026 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் வரும் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது. இந்த பட்ஜெட்டில் மலிவு விலையில் வீடு வழங்கும் திட்டத்திற்கு கடந்த ஆண்டை விட கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். குடிசைகள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் முனைப்பில் பிரதமர் மோடியின் அரசு கட்டுமானத் துறையில் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அவ்வாறு கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம்தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டம். இந்த திட்டம் நகர்ப்புற மக்களுக்கு வீடு வழங்கும் திட்டம் மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் வீடு கட்டும் திட்டம் என 2 அம்சங்களை கொண்டுள்ளது. நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு குறைவாக உள்ளவர்கள் 6 லட்சம் வரை கடன் பெறலாம். அவர்களுக்கு கடன் தொகையில் 6.5% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்கள் 6 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். அவர்களுக்கும் கடன் தொகையில் 6.5% வட்டி மானியம் கிடைக்கும். அதேபோல் 6 லட்சம் முதல் 12 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்கள் 9 லட்சம் வரை கடன் பெறலாம். அவர்களுக்கு கடன் தொகையில் 4% வட்டி மானியம் கிடைக்கும். 12 லட்சம் முதல் 18 லட்சம் வரை ஊதியம் பெறுவோர் 12 லட்சம் வரை வீடு கட்டுவதற்கான கடன் உதவித்தொகையை பெறலாம். அவர்களுக்கு கடன் தொகையில் 3% வட்டி மானியம் கிடைக்கும். அதேபோல கிராம பகுதிகளில் வீடில்லாத மக்களுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் 1,20,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு மிகவும் பயனுள்ள இந்த திட்டத்திற்கு கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் 10 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டது. அதிகரித்து வரும் தேவையை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலியமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கக்கூடிய வீடுகளை நவீனமயமாக்குவதில் பார்த்திங்கனாக்க போன வருடம் 10 லட்சம் கோடி ரூபாய் வரலையும் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வருடம் அதிலிருந்து 10லிருந்து 20% வரை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அனைத்து வீடுகளிலும் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத அந்த ஒரு இதையும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் இந்தியா பூராவும் எப்பொழுதும் ஒளிமயமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இப்போ பார்த்திங்கனாக்க எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சஃபிஷியண்டாக ஆகியுள்ளது. ஸோ இதுவும் ஒரு பெரிய லெவலில் ஈவியில் சப்சிடி டாக்ஸ் கட் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் கடந்த சில ஆண்டுகளாகவே கிராமப்புறங்களில் குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளில் வசிப்பவர்கள் கான்கிரீட் வீட்டிற்கு மாறி வருவது உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் வகையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. இப்போ கிராமங்களிலிருந்து சிறிய நகரங்களுக்கும் சிறிய நகரங்களிலிருந்து பெரிய சென்னை போன்ற பெருநகரங்களுக்கும் மக்கள் மூவ் ஆகும்பொழுது அவர்களுக்கு உண்டான வீட்டு தேவைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கு. நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இந்த வீடுகளுடைய எண்ணிக்கையும் அந்த அளவுக்கு உயரவில்லை. அதனால் இதனுடைய அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. சிறு சிறு கிராமங்களில் சிறு ஊர்களில் இந்த வீடுகள் கட்டி கொண்டு அது மானியமாக வழங்கப்பட்டிருக்கு. அது அந்த திட்டத்தின் மூலம் நிறைய பேர் இந்த குடிசைகளிலிருந்து இல்லை அந்த பழைய காலத்து வீடுகள் ஓட்டு வீடுகளிலிருந்து ஒரு கான்கிரீட் வீடுகளுக்கு மாறுவதற்கு உண்டான அந்த சூழல் கடந்த சில ஆண்டுகளாகவே உயர்ந்து கொண்டிருக்கு. அதை மேலும் விரிவடைவு செய்வதற்கும் அந்த வாழ்க்கை திறன் உயர்த்துவதற்கும் நிச்சயமாக இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். மானியத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பட்ஜெட்டில் அதற்கு உண்டான நிதி ஃபண்ட் அலோகேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் பிரதமர் மோடி அரசின் 3.0வின் முதல் பட்ஜெட் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் 8வது பட்ஜெட் என்பதால் இந்த பட்ஜெட்டில் பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனியுடன் செய்தியாளர் தேவ அகஸ்டின்.